ஸோ கிறிஸ்டியன் லைஃப் ஆண்டவரோட நம்ம கொடுத்துருக்கிற வாழ்க்கைன்றத நல்ல முறையில் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி செட்டப்பாக இருங்க, இல்லை நீங்கள் பேச்சுலர் இல்லைங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருங்க, நீங்கள் ஸ்கூல் இல்லை ஒரு படிக்கிறவங்களா இருங்க, இல்லை ஒரு கல்லூரியில் ஒரு பெரிய ஆளாக இருங்க, நீங்கள் யாரோ வேணால் இருந்துட்டு போங்க. நம்முடைய லைஃப்பை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சரியாக ப்ராப்பராக நம்ம ஐடியா கண்டுபிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறோமே தவிர தேவன் கிடையாது. ஏன் ஆண்டவர் என்ன விட்டுட்டா தெரியலையே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் அடி மேல அடி வருது தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் உன்னை மட்டும் கர்த்தர் சோதிக்கிறதுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை, யோசித்து பாருங்க. அவரு உனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் உனக்காக அவர் முன்னமே போய் அத்தனை காரியத்தை அவர் செய்யறாரு. அப்படி இருந்தும் உங்ககிட்ட பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு வாசலை திறந்து வச்சிருக்கிறது யாரு? ப்ளீஸ் நல்லா கவனிங்க. ப்ராப்ளம் எங்க வருது? ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணா? நமக்கு இருந்த பிரச்சனையை யார் தீர்த்தா? நமக்கு இருந்த நோயை யார் தீர்த்தா? நம்முடைய பலவீனத்தை யார் தீர்த்தா? நம்முடைய சாபத்தை யார் தீர்த்தா? எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாம் போன பிற்பாடு கூட எனக்கு சில பிரச்சனை எனக்குள்ள பெரிய போராட்டமா இருக்குது அப்படின்னா இதுக்கு யாரு ஓபன் பண்ணது இந்த கேட்டை? தேவன் அடைத்த கதவை யார் திறந்தது? உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் உள்ள நுழைய கூடாதுன்னு ஆண்டவர் இழுத்து மூடின தாப்பால திறக்க வச்சது யாரு? ப்ளீஸ் கவனிக்கணும். நம்ம லைஃபை குறித்து நம்ம அக்கறை இல்லாம ஏதோ ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற நிலையில் இருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னை இப்படிதான் வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்துக்காக வாழ்வேன்னு ஒரு திட்டம் வைங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். லைஃபை நம்ம கன்க்ளூட் பண்ணணுங்க. கன்க்ளூட் பண்ண கஷ்டத்தை பத்தியே பேசுங்கிறமே, கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தருடைய மகத்துவத்தை பத்தி எவ்வளவு பேசுறோம் யோசிங்க. பிரச்சனையை பத்தி யோசிக்கிறோம், கடனை பத்தி யோசிக்கிறோம், பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறோம், நம்மளுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பத்தி யோசிக்கிறோம், இழப்புகளை பத்தி யோசிக்கிறோம். ரைட், தப்பு இல்லை. ஆனா தேவன் இதன் மத்தியில எப்படி இருக்கிறார்னு யோசித்தியா நீ? இவ்வளவு சூழ்நிலை மத்தியில, இவ்வளவு பிரச்சனை மத்தியில, இவ்வளவு பாடுகள் மத்தியில, இத்தனை விதமான ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நீ தாண்டி வரும்போது நீ தனியா இருந்தியா இல்ல கர்த்தர் உன்னோட கூட இருந்தாரா? ப்ளீஸ் ரியலைஸ் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க. தேவன் நம்ம ஒவ்வொருத்தரோட கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோட கூட இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இல்ல